அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர் வேதபாரகை. சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம். குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை. தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அழுக்காராமை 17வது அதிகாரம். அழுக்காராமை. அழுக்காறு என்றால் பொறாமை, அழுக்காராமை என்றால் பொறாமைப்படாது இருத்தல். பிறன் ஆக்கம் கண்டு பொறுத்து கொள்ள முடியாத தன்மை அழுக்காறு. நம்மிடத்தில் இல்லாத ஒன்று பிறரிடத்தில் இருக்கிற பொழுது அதை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைக்கு அழுக்காறு என்று பெயர். அதை பொறாமை என்று சொல்லுகிறோம். பழைய வார்த்தை இலக்கியங்களில் அழுக்காறு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அழுக்கறுத்தல் என்பதிலிருந்து இந்த சொல் வந்திருக்கு. அழுக்கறுத்தல் என்பது வினைச்சொல், தொழிற்பெயர். அழுக்கறுத்தல்ங்கிற தொழிற்பெயர். அதனுடைய அந்த அறுத்தல்ங்கிற விகுதி கெட்டு அழுக்காறு என்ற சொல் வந்திருக்கு. இது பொறாமையை குறிப்பது. அந்த அழுக்காற்றை செய்யாமல் இருத்தல், பொறாமைப்படுதல் இல்லாது இருத்தல். பொறாமை பொறுத்து கொள்ளுதலுக்கு எதிரி ஆதலால் பொறையுடைமையின் பின் வைக்கப்பட்டது. பொறுத்து கொள்ள முடியாத தன்மை என்பதுதான் இதற்கு முந்தின அதிகாரம். பொறையுடைமை. பொறுமை இல்லாதவர்களுக்கு பொறாமை இருக்கும். பொறுமைக்கு எதிரி பொறாமை. அதனால் பொறையுடைமையின் பின் வைக்கப்பட்டது. நம்முடைய இயல்பான தன்மை ஸ்வாபாவிகம் என்று இயற்கையான குணம் தர்ம அதர்ம விவேகம் இல்லாமல் இருத்தல். இயற்கையாக நமக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது தெரியாது. விலங்குகள் எப்படி இருக்கின்றனவோ அப்படித்தான். குணங்களில் நல்லது கெட்டதுன்னு தெரியாது. விலங்குகள் பார்த்தாக்கா அதற்கு இயல்பாக என்ன இருக்கோ அது அப்படி இருக்கும். எதை சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடும். அதில் ஒன்றும் மாற்றிக்கொள்ளாது. அதுக்கு மேலே யோசிக்க முடியாது. அந்த இயல்பான குணங்கள் விருப்பு வெறுப்பு பொறாமை பேராசை இந்த மாதிரியான குணங்களெல்லாம் அவித்தையினால் வரக்கூடியது. அவித்தை அனாதியாக இருக்கக்கூடியது. அனாதி அவித்யா. அவித்யா அனாதி. ஆகவே அவித்தையினுடைய காரியங்கள் அவித்தையினுடைய குணங்கள் எல்லாம் இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கின்றன. எப்படி நிலத்தில் நல்லது கெட்டது இரண்டும் இயல்பாக முளைக்கின்றதோ, இதுதான் வரணும் இது வராதுங்கிறது இல்லையே. மழை பெஞ்சால் நல்ல செடி கொடிகளும் வருது. உணவு பிற உயிர்களுக்கு உணவாகக்கூடிய தாவரங்களும் முளைக்கின்றன. விஷமாக உயிரை கொள்ளுகின்ற விஷச்செடிகளும் முளைக்கின்றன. இது இயற்கை. அதே மாதிரி இந்த நல்லது கெட்டது, நல்ல குணங்கள் தீய குணங்கள் என்பது இயற்கையாகவே நம்மிடத்தில் இருக்கின்றன. அது மாயா காரியம். மனிதன் பிறகு தன்னுடைய விவேகத்தினாலேயும் கல்வி கேள்விகளாலும் இந்த குணங்களை மாற்றிக்கொண்டு தீய குணங்களை நீக்கி நல்ல குணங்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். விருத்தி செய்து கொள்ளுகிறான். அதுதான்
மனித பிறவியினுடைய சிறப்பு. அப்படி மாற்றி அமைத்து கொள்வதற்கான விவேகம் நமக்கு இருக்கின்றது. எது நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து கெட்ட விஷயங்களை தீய குணங்களை நீக்கிக்கொண்டு நல்லதை வளர்த்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் சக்தியானது மனித பிறவிக்கு மனிதனுக்கு உண்டு. விவேகம் நமக்கு இருக்கு. அதோட கல்வி கேள்விகளால் நம்ம எது நல்லது கெட்டது என்று அறிந்து கொண்டு பிறகு மேம்படுத்தி கொள்ளுகின்றோம். எப்படி விவசாயம் முதலானவைகளை செய்கின்றோமோ அப்படி இயற்கையாக நல்லது கெட்டது இரண்டும் கலந்து வருது. மனிதன் தன்னுடைய விவேகத்தினால் என்ன பண்ணுறான், தனக்கு எது தேவையோ அவைகளை விவசாயம் செய்கின்றான். தீய தேவையில்லாத தனக்கு தேவையில்லாத கெட்டதுன்னா என்னது, தனக்கு தேவையில்லாதது தனக்கு உணவாக ஆகாதது. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு அது உணவாக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தனக்கு எது தேவையோ எது பலருக்கும் பயன்படுமோ அதை நாம் விவசாயம் செய்கின்றோம். அதை போல மனதிலையும் நமக்கும் பிறருக்கும் பயன்படக்கூடிய நற்பண்புகளை வளர்த்து கொள்ளுதல், தீமை செய்கின்ற துன்பத்தை தருகின்ற தீய பண்புகளை விளக்குதல் என்பது மனிதனுடைய முயற்சியினால் நடக்கக்கூடிய ஒன்று. அதற்கு தான் மனித பிறவியவே கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த தர்ம விவேகத்தை ஆராய்ந்து அறிகின்ற புத்தி சக்தியோடு மனித பிறவியை கொடுத்திருக்கின்றார். மனித பிறவியினுடைய பயன் துன்பத்தை தருகின்ற தீய விஷயங்களை விலக்கி நல்ல விஷயங்களை வளர்த்து கொள்ளுதல், அதன் மூலம் தன்னை விலங்குத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கும் பிறகு மனிதத்தன்மையிலிருந்து தெய்வத்தன்மைக்கும் உயர்த்தி கொள்ளுதல். அப்படி எது தர்மம் என்று தெரிந்து தர்மத்தை பின்பற்றுவதற்குத்தான் குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை. இல்லை, பிரம்மச்சரியத்தில் அதற்கான விவேகம் படிப்பு கல்வி மூலமாக அதை தெரிந்து கொள்ளுகிறோம். பிறகு குடும்ப வாழ்க்கை இல்வாழ்க்கைக்கு அந்த தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறோம். குடும்பமாக சேர்ந்து இணைந்து வாழ்தல், அறச்செயல்களை செய்து வாழ்தல் என்பது மனிதர்களுக்கே மனித இனத்திற்கே உரிய ஒரு சிறந்த பண்பு. அதற்கு நம்முடைய சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்றன. அந்த சாஸ்திரங்களும் இறைவனால் அருளப்பட்டவை. அதனால் இறைவன் மனிதனுக்கு புத்தி சக்தியை கொடுத்து அந்த புத்தி சக்தியை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான சாஸ்திர வழிகாட்டுதலையும் பகவானே கொடுத்திருக்கிறார். சாஸ்திரங்கள் மூலமாக வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார். மைக்கு வேலை செய்தா இல்லையா? மைக்கு சரி. சாஸ்திரங்கள் மூலமாக வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார். அதனால் இதை அறிந்து கொண்ட மனிதன் தன்னுடைய இயல்பான அந்த ஸ்வாபாவிகம், ஆச்சாரியர் பாஷ்யத்திலே சொல்கிறார் ஸ்வாபாவிகம் என்று. இந்த தீய குணங்கள் ஸ்வாபாவிகம். அவ்வாறு தீய விஷயங்களின் பக்கம் செல்ல விடாமல் புலன்களை அடக்குதல் என்பது இதற்கு முந்தின அதிகாரங்களில் அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமையில் சொன்னார். தீய விஷயங்கள் நோக்கி போகாமல் அடக்கிறது அடக்கமுடைமை. நல்ல விஷயங்களில் செலுத்துறது, எது சரி எது ஒழுக்கம் ஆச்சாரம் என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கோ அதை நோக்கி மனதை செலுத்துதல், அதை பழகி கொள்ளுதல் என்பது ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை. இந்த அதிகாரங்களில் அதற்கு முன்னால் சொல்லப்பட்டது. நாம் பிறருக்கு கெடுதல் செய்யவில்லை என்றாலும் நாம் ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறோம். அடக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம விவேகத்தினால் பயிற்சியினால் பழகிக்கொண்டு அதை பின்பற்றுகிறோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், உறவுகள், சமூகம் அதை கடைபிடிக்குமா என்றால் அதில் போதுமான விவேகம் இல்லாதவர்கள், ஸ்ரத்தை இல்லாதவர்கள் அல்லது விலங்குத்தன்மையை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அதை சரியாக கடைபிடிப்பது இல்லை. அல்லது அவர்கள் அவர் இன்னும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அல்ல, ஜீவனுடைய பக்குவங்கிறது ஆளாளுக்கு மாறுபடுகின்றது. அல்ல, பக்குவம் அடையாத மனிதர்கள் தர்மத்தினுடைய மதிப்பை அறியாமல், சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லாமல், பெரியோர்கள் வாக்கில் ஸ்ரத்தை இல்லாமல் விலங்குத்தன்மைப்படியே இருக்கிறார்கள். அதனால் காமக்ரோதத்துக்கு வசப்பட்டு தர்மத்திலிருந்து விலகுகிறார்கள்.
இப்போ நாம் பிறருக்கு கெடுதல் செய்யவில்லை என்றாலும் பிறரால் நமக்கு கெடுதல் வருகின்றது. பிறர் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள். அது அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய விருப்பு வெறுப்புனால் அது நடக்கின்றது. இப்போ நாம் தர்மமாக வாழ விரும்பினாலும் மற்றவர்கள் தர்ம விரோதமாக நடக்கின்ற பொழுது அதனால் நமக்கு துன்பமானது, ஹிம்சையானது வருகின்றது, துரோகம் முதலானவை வருகின்றது. அதான் பிறனில் விளைதல் என்பதில் சொன்னார். அவ்வாறு வருகின்ற பொழுது தர்மமாக இருக்கின்ற ஒருவன் தர்மத்திற்காக தர்மத்தை அறிந்து தர்மத்தை கடைபிடித்து புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும் என்று இல்வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவன் பிறர் தனக்கு தீங்கு செய்கின்ற பொழுது அவைகளை பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அதான் பொறையுடைமையில் சொல்லப்பட்டது. இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுல, தர்மத்திலிருந்து நம்மை விலகச் செய்கிறதுல இன்னொரு மோசமான பண்பு இருக்குது. அதுதான் பொறாமை என்பது. அதனால் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தான் இல்வாழ்க்கை. விருப்பு வெறுப்புகள் நம்மை தர்மத்திலிருந்து விலகச் செய்யும். ஆகவே விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை முதலானவற்றை ஒருவன் கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி பிறர் தீங்கு செய்கிறதுனால நம்ம எதிர்த்து கோவப்பட்டு எதிர்வினையாக நாமும் தீங்கு செய்ய விளையலாம். அந்த எண்ணம் இயல்பாகவே வரும். நான் நல்லவனுக்கு நல்லவன்னா, நல்லவனுக்கு நல்லவன், எனக்கு யாராவது கெடுதல் செய்தாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், திரும்ப நான் அதை செய்வேன்கிற பொழுது அவர்கள் செய்கிற அதே தவறை நாம் செய்கிறோம். அவன் பாபத்தை செய்கிறான், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் எதிர்வினை ஆற்றுகிற பொழுது அது பாபமாக ஆகின்றது. இப்பொழுதைக்கு அது அவர்களுக்கு எதிர்வினையாக இருந்தாலும் நாம் புதிதாக செய்கின்ற ஒரு பாபம் அது. அதனால் அந்த பாபத்தை செய்யாமல் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது தான் பொறையுடைமையில் சொல்லப்பட்டது. இதே மாதிரி தர்மத்திலிருந்து நம்மை நாம் விலகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தூண்டுகின்ற ஒரு குணம் பொறாமை என்பது. ஆகவே அந்த பொறாமைக்கு ஒருவன் இடம் கொடுக்கக்கூடாது. பொறாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதான் இந்த அதிகாரம். பொறாமையினால் வரக்கூடிய கேடுகளை சொல்லுகின்றார், பொறாமை இன்மையினால் வரக்கூடிய நன்மைகளை சொல்லுகின்றார். அதனால் இந்த இயல்பாக இருக்கின்ற பொறாமைங்கிற தீய குணம், இந்த பொறாமை எதனால் வருதுன்னா ஒப்பிடுதல்னால வருது, கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால வருது. இது விவேகத்தினுடைய ஒரு பின்விளைவு. விவேகம், புத்தி சக்தின்னு மனுஷனுக்கு ஒன்று இருக்கிறதுனால எல்லா நன்மைக்கு பின்னாடியே ஒரு தீமை இருக்கே, மனிதனுக்குன்னு ஒரு விவேகம் இருக்குது. அந்த விவேகத்தினுடைய பக்க விளைவு, பின் விளைவு, சைடு எஃபெக்ட் என்னென்னா இந்த பொறாமை முதலான குணம். ஏன்னா விவேகம் இருக்கிறதுனால நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம், ஆராய்ந்து பார்க்குறோம். விவேகம்னாலே நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்க்கறது தானே. அப்போ இந்த ஒப்பீட்டு மனப்பான்மை நமக்கு எல்லா விஷயங்களிலும் வருகின்றது, இருக்கின்றது. அதனால் நம்முடைய வாழ்க்கை வசதிகள், பிறருடைய வாழ்க்கை வசதிகள், அதை ஒப்பிட்டு பார்க்குறோம். நம்மிடம் இல்லாதது பிறரிடம் இருக்கிற பொழுது ஐயோ அவரிடத்தில் இருக்கின்றதேங்கிற எண்ணம் வருது. அப்போ இந்த ஒப்பீட்டு புத்தி இருக்கிறதுனால விவேகத்தினுடைய ஒரு சைடு எஃபெக்டாக அது வருது. ஆடு மாடு அது எதுவும் தன்னை ஒப்பிட்டு பார்க்கறதில்ல. நான் கருப்பாக இருக்கேன், அது வெள்ளையாக இருக்குது, அதனால் அது அழகாக இருக்குது, நான் அழகு இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறது இல்லை. கோசாலையில் பல பசுமாடுகள் இருந்தாலும் 30 இருக்குன்னா ஒன்றுத்துக்கு தான் கோபூஜைக்கு கூட்டு வர்றாங்க. ஐயோ அதை மட்டும் கூட்டு போகிறாங்களே, அதற்கு முதல் மரியாதை கிடைக்குதே, நமக்கு கிடைக்கலையேன்னா. கோயிலில் சண்டையாக தான் முதல் மரியாதை யாருக்குன்னா. அப்போ இந்த பசுமாடு அதை என்றைக்காவது நினச்சி பார்க்குது, அவனுக்கு மட்டும் மரியாதை பண்ணுறாங்க, பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு எந்த மாடும் யோசித்து பார்க்கறது இல்லை. அப்போ அதற்கு அந்த விவேகம் இல்லை. அதனால் அது பாட்டுக்கு இயல்பாக அமைதியாக இருக்குது. விவேகம் இருக்கிற மனிதன் மற்றவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற பொழுது, பாராட்டு கிடைக்கிற பொழுது, அல்லது செல்வம் முதலான வசதிகள் கிடைக்கிற பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்கிறான். ஒப்பிட்டு பார்த்து நமக்கு அது இல்லையே என்று வருந்துகிறான். அதனால் அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக ஆகிறது, அல்லது பொறாமையாக ஆகின்றது. அதை தாங்கிக் கொள்ள முடியாத பொழுது அந்த நமக்கு அவமரியாதை அல்லது பிறர் சிறப்பாக இருக்கிறார்கள்னு பார்க்கிற பொழுது அதை எப்படியாவது கெடுக்கணும்னா
பொறாமையினால் அவன் மட்டும் நல்லா இருக்கிறான், அவனுக்கு மட்டும் மதிப்பு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, அவன் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தீமையை செய்தால் பொறாமையினால் தூண்டப்பட்டு பிறருக்கு ஒருவன் இழுக்கு ஆற்றினால், பிறருக்கு தீமையை பாபத்தை செய்தான் என்றால் அவன் துன்பத்தை அனுபவிப்பான்கிறத சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. அப்போ அதனால் வருகின்ற துன்பத்தை, பிறருக்கு கெடுதல் செய்கிறதுனால பாபம் ஏற்பட்டு அதனால் நமக்கு துன்பம் வரும் என்பதை அறிந்தவர்கள், அப்படி அர்த்தம். அதனால் ஏதம்னா துன்பம், இழுக்காற்றின் பிறருக்கு கெடுதல் செய்தால் சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது, பிறருக்கு தீமை செய்கிறதுனால நமக்கு துன்பமானது பாபம் ஏற்பட்டு அதனால் நமக்கு துன்பம் வரும். அதனால் அந்த சாஸ்திர விதி தர்ம அதர்ம விவேகம் உடையவர்கள், தர்மத்தினுடைய விளைவு என்ன அதர்மத்தினுடைய விளைவு என்ன என்பதை அறிந்தவர்கள், படு பாக்கு அறிந்தன அது செல்லுகின்ற தன்மையை அறிந்து அது துன்பத்தை உண்டு பண்ணும் என்பதை அறிந்தவர்கள். பொறாமைப்படுதல் என்னும் தீய நெறியால் துன்பம் இருமையிலும் உண்டாகும் என்பதை அறநூல்களின் வாயிலாக, ஏன்னா சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரியும், சொர்க்கம் நரக்கம் இருக்குது, அதற்கு போகிறதுக்கு புண்ணிய பாபம் சாதனமாக இருக்குங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் நமக்கு தெரிகின்றது. நல்ல அறநூல்களை படித்து அறிந்து கொள்பவர்கள் அதனால் அந்த விவேகத்தினால் பொறாமைப்பட்டு பிறருக்கு தீமை செய்கின்ற செயலை செய்ய மாட்டார்கள். அதனால் விவேகம் இருக்கிறவன் பொறாமையை விட்டு விடுவான். ஏன்னா பொறாமை நமக்கே துன்பத்தை தரத்தக்கது. பொறாமையினால் பிறருக்கு துன்பம் கொடுத்தா அது நமக்கே வரும் என்பதை அறிந்தவர்கள் செய்ய மாட்டார். அறநூல்களை கற்ற அறிவுடையவர்கள் பொறாமையினால் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை அதனால் தமக்கு பாபம் வரும் என்று அறிந்திருப்பதனால், தனக்கே துன்பம் வரும் என்பதை அறிந்திருப்பதனால் அந்த பொறாமையினால் அப்பொழுதே மன அமைதி கெடுது. பின்னாடி பாப்பம் வந்து துன்பம் வர்றது ஒரு பக்கம், பொறாமையே நம்ம இப்போ அமைதியாக இல்லாமல் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாயிருக்கு. அதனால் பொறாமைப்படுதலை செய்ய மாட்டார். அடுத்த பாடல். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது அழுக்காறு உடையார்க்கு அது சாலும். ஒன்னார்னா பகைவர், வழுக்கியும்னா அவர்களை வென்ற பிறகும். எதிரி நமக்கு இருக்கிறார், நமக்கு துன்பத்தை தருகின்ற எதிரிகள் இருக்கிறார்கள். அந்த எதிரியை யுத்தம் பண்ணி அவன் ஜெயிக்கிறான், வெற்றி கொள்ளுகிறான். அப்படி எதிரிகளை வெற்றி கொண்ட பிறகும் கேடு என்பது அழுக்காறு உடையார்க்கு அது சாலும். அழுக்காறு அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அழுக்காறு உடையார்க்கு ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது அது சாலும். அழுக்காறு உடையவர்களுக்கு, பொறாமை உடையவர்களுக்கு எதிரியை வென்ற பிறகும் தனக்கு கேட்டை தருவது அழுக்காறு ஒன்றே போதும்னா. அதனால் எதிரியே இல்லைன்னாலும் இவன் அழிந்து போவதற்கு இவன்கிட்ட பொறாமைங்கிற குணம் இருந்தால் போதும். அழிக்கிறதுக்கு தனியாக ஒரு எதிரி வரணுங்கிறது இல்லை, பொறாமைன்னு ஒன்று இருந்தால் போதும். பாகிஸ்தானுக்கார அப்படித்தானே இருக்கான். இந்த பாகிஸ்தான் என்னன்னா, அவன் நாடு வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலை. தனியாக நாடு பிரித்து கொடுத்தாச்சு, அங்கே போய் நம்ம இருக்கிற நாடெல்லாம் நம்ம ஒழுங்காக தொழில் பண்ணி தர்மமாக வேலையை பார்ப்போன்னு பண்ணலை. இந்தியா நல்லா இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னா அவனுக்கு வேலையே தீவிரவாதத்தை வளர்க்கிறது தான். பொருளாதாரம் வர பணத்தெல்லாம் தீவிரவாதிகளுக்கு கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது என்பதையே வேலையாக வச்சுருக்கிறான். அதனால் என்னாச்சு, அவனுடைய வளர்ச்சி இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் இருக்கிறான். 50-70 வருடங்களில் இந்தியா வளர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு சிறிய நாடை வைத்துக்கொண்டு, சிறிய நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியல. காரணம் என்னது? பொறாமை. இந்தியா நல்லா இருக்கக்கூடாது, இந்துக்கள் நல்லா இருக்கக்கூடாது. அந்த பொறாமைக்காகவே தன்னுடைய வருமானத்தெல்லாம் தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தி அவனுக்கு பயிற்சி கொடுத்து, முழு இராணுவமே அதான் பண்ணுது. முழு இராணுவம் ஆட்சியாளரே பண்ணுற வேலை என்னன்னாக்கா தீவிரவாதத்துக்கு பயிற்சி கொடுத்து நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். பொறாமையினால் அவனுக்கு அழிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் அவனே போதும்.
வேறு ஒன்றும் வேண்டாம். அவனுடைய பொறாமையினாலேயே அவனுடைய மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள். அவன் அதான் பண்ணான், துரியோதனன் அதான் பண்ணான். எதிரியை ஜெயிச்சிட்டான். இப்போ சூதாட்டத்தில் பாண்டவர்களை ஜெயிச்சாச்சு, அவர்களுக்குன்னு இருந்த ராஜ்யத்தையும் பிடுங்கியாச்சு, செல்வம் எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு, காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நிம்மதியாக இருக்கலாமான்னா எதிரியே இல்லை. இப்போ எதிரிகளே இல்லாத ஒரு ராஜ்யம் இருக்குது, ஆனால் நிம்மதியாக இருக்க முடியலை. அதனால் அவன் பாண்டவர்கள் மேலே பொறாமை கொண்டு அங்கே யுத்தத்துக்கு போகிறான். அதனால் அவனை அழிக்கிறதுக்கு அவனுடைய பொறாமை ஒன்றே போதுமானது, வேறு எதிரி வேண்டியது இல்லைன்னா. அதில் பொறாமையே துன்பத்தை தரும் பெரும் பகை ஆகும். அடுத்த குறள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். கடுமையாக சொல்கிறார். ஒருவர் இன்னொருத்தருக்கு கொடுக்குறார்னா, இன்னொருத்தருடைய செல்வத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத தன்மைங்கிறது இது வரைக்கும் சொல்லப்பட்டது. இந்த பொறாமை வேறு எப்படியெல்லாம் வேலை செய்யும்னா, இவன் யாருக்கு எதுவும் நல்லது பண்ண மாட்டான், ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தர் நல்லதுக்கு பண்ணால் அது ஏன் அவனுக்கு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கொடுக்கறத கெடுப்பான்னா. அதனால் கொடுப்பது அழுக்கறுப்பான்னா, ஒருத்தர் இன்னொருக்கு இருக்கிறவன் இன்னொருத்தருக்கு நல்ல மனசோட அவன் நல்லா இருக்கட்டும்னு கொடுத்த அவனுக்கு போய் ஏன் கொடுக்குற, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அதை களைச்சி விட்ருவான். அதான் வேலை. அதான் இங்கே சொல்கிறார். அப்படி கொடுப்பது அழுக்கறுப்பான்னா, ஒருவர் பிறருக்கு கொடுக்கின்ற பொருள்களின் மீது பொறாமை, நமக்கு கொடுக்கலையே அவனுக்கு மட்டும் கொடுக்குறானே அப்படின்னு அழுக்கறுப்பான் சுற்றம்னா. இப்போ பாகிஸ்தானில் அதே பிரச்சனை தான். இந்தியாவுக்கு மட்டும் 18% வரின்னா அவனுக்கு 19% வரி போட்டிருக்காரு. யார்? யூஎஸில். அமெரிக்கா அதிகமாக வரி வச்சுருந்தா வரியை குறைச்சி 18% கொண்டு வந்துட்டான். பாகிஸ்தான் தான் அவனுக்கு நட்பு நாடு, நாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப நட்பு நாடுன்னு நினச்சிட்டு இருந்தால் அவனுக்கு 19% வரி இருக்குது. அதனால் என்னென்னா அவனுக்கு மட்டும் 18, எனக்கு என்ன 19ன்னா அது ஒரு பொறாமை. அதில் ஒரு இது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும். அப்படி யாராவது நினச்சானா பிறருக்கு ஒருத்தர் கொடுப்பதை அதனால் நமக்கு கிடைக்கலையே அவனுக்கு மட்டும் போகுதே, அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு பொறாமைப்பட்டான்னா அவனுடைய உறவுகள், அவன் மட்டும் இல்லை அவனை சுற்றி இருக்க உறவுகளெல்லாம் உடுப்பதற்கு உடையும் உண்பதற்கு உணவும் இல்லாமல் கெட்டு போவார்கள். அப்போ அவன் கெட்டு போகிறாங்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய உறவுகளே செல்வம் இல்லாமல் நடுத்தெருவுக்கு வந்துவிடும்னா சொல்கிறார். இல்லை, உறவுகள் கெடும்னு சொல்கிறதன் மூலமே அவனும் கெட்டு போவான், அவனுக்கு வறுமை வரும், அவனுக்கு வறுமையிலும் செல்வம் இல்லாமல் போகும், அழிவை அடைவான், துன்பத்தை அடைவான். அதுவும் துரியோதனன் தான். அவனுடைய பொறாமை குணத்தினால இந்த பீஷ்மர் துரோணர்லாம் நல்லவங்க தான். அவங்களாம் ஆனால் வேறு வழியே இல்லை, அவங்க கூட இருந்ததுனால இவர்களும் தர்மத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணி அழிந்து போகிறார்கள். பீஷ்மர் துரோணர் இவர்களுடைய கதியை தானே. அவர்கள் நல்லவர்கள் தான், நல்லவர்களாக தான் இருந்தார்கள், நல்ல குருமார்களாக இருந்தார்கள், இவர்களை வளர்த்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் துரியோதனன் கூட இருந்ததனுடைய விளைவு அவர்களுக்கும் அழிவு வருகின்றது. அதனால் அவர்களும் அழிவை, துன்பத்தை, மரணத்தை அடைகிறார்கள், பாபத்தை அடைகிறார்கள். 7வது குறள். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்துனா பொறாமை கொண்டு, பிறர் வீறு பொறாமை கொண்டு பொறாமை உடையவனை. இந்த செய்யவள்ங்கிறது ஸ்ரீதேவி மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம், அவர்கள் மேலே பொறாமை கொள்பவர்கள் மேலே பொறாமை கொண்டு நீ தான் அந்த இடத்துல இருந்து விலகி, ஏன்னா பொறாமை இருக்கிறவன் செல்வத்தோடு இருக்கிறான்னா இவன் ஏன் செல்வத்தோடு இருக்கணும்னு ஸ்ரீதேவி அவர்கள் மேலே பொறாமை கொண்டு அவர்களை விட்டு விலகி போகிற பொழுது அவங்களா விலகி போக மாட்டாங்க, தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டு நீ இங்கே கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாளாம். அதனால் தவ்வையை காட்டி விடும்னு சொல்கிறார். தவ்வைங்கிறது
ஸ்ரீதேவி மூத்தவள் அப்படிங்கிற அர்த்தம். தப்பாக போட்டிருக்கு. தவ்வை, இங்கே அச்சுப்பிழை, தவ்வைன்னு இருக்கணும். தவ்வைக்கு, தவ்வைனா மூத்தவள்னு அர்த்தம். மூதேவி, மூத்தவள்ங்கிறது மூதேவி, ஸ்ரீதேவிக்கு மூத்தவள். இந்த பார்க்கடலை கடைகிற பொழுது அதிலேருந்து மகாலட்சுமி வந்தாங்க. மகாலட்சுமிக்கு முன்னாடி வந்தது மூதேவி, அதனால் மூத்த தேவி. மகாலட்சுமிக்கு முன்னாடி வந்து தோன்றியவள் தரித்திரம். முதல்ல தரித்திரம். எப்படி அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வச்சு விஷம் வந்தது இல்லை, முதல்ல விஷம் வந்தது, அப்புறம்தான் அமிர்தம் வந்தது. அதே மாதிரி பார்க்கடல்லிருந்து ஸ்ரீதேவி வருவதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி யார் வந்ததுன்னா இந்த தரித்திரமானது வந்ததுன்னா, அந்த தரித்திரம்னால மூத்த தேவி, முதல்ல வந்த தேவினால அவள் மூத்த தேவி. மூத்த தேவி தான் மூதேவி, அக்கா. ஸ்ரீதேவிக்கு அக்கா, முதல்ல வந்தவள். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதேவி வருகிறார்கள். அதனால் மூத்த தேவின்னு பேர், மூதேவின்னு பேர். தவ்வை, தவ்வையை காட்டிவிடும். இங்கே தவ்வையைங்கிறது தவ்வைக்கு காட்டிவிடும் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் தவ்வைக்கு 4ஆம் வேற்றுமை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஸ்ரீதேவியானவள் தன்னுடைய சகோதரியான மூத்தவளான மூதேவிக்கு இவனை காட்டிவிட்டு அவள் விலகிவிடுவாள். நீ பார்த்துக்கண்ணா, அதுக்கு மேலே நீ இங்கே இருந்து அனுகிரகம் பண்ணு. அனுகிரகம் பண்ணுன்னா என்னது, நல்ல அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டிவிட்டு அவள் விலகி சென்று விடுவாள். அப்போ வறுமை வரும் என்பது தான். பொறாமை இருக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது நீங்கி வறுமையை அடைவான். அடுத்த குறள். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயொழி உய்த்துவிடும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயொழி உய்த்துவிடும். சென்ற பாட்டில் இந்த பிறவியில் இங்கேயே அவன் செல்வத்தை இழந்து வறுமையை அடைவான்னு சொன்னார். இங்கே என்னென்ன, அவன் தீயொழி நரகத்தை அடைவான், மறுபிறவியில் நரகத்தை அடைவான். அழுக்காறு என ஒரு பாவி. அழுக்காறுங்கிறது ஒரு குணம். ஆனால் என்ன சொல்கிறார், குணம் வந்து எப்பொழுதும் அந்த குணத்தை உடைய ஒரு மனிதனை சார்ந்து இருக்கும். அவனுக்கு குணின்னு பேர். குணம், குணத்தை உடையவனுக்கு குணி. ஆனால் அப்படி சொல்லாமல் அழுக்காரே ஒரு ஒரு ஜீவனா, ஒரு உயிருள்ள ஆள் மாதிரி அதையே ஒரு பாவினா, அழுக்காரையே ஒரு பாவின்னு சொல்கிறார். அழுக்காருங்கிறது ஒரு குணம் தானே. அப்போ குணங்கிறது ஒரு ஜடம், அது வந்து ஒரு குணத்தை உடைய ஒரு மனிதனை சார்ந்து இருக்கும். ஆனால் இந்த அழுக்காலோட பவர் என்னன்னா, அதுவே கெடுதல் பண்ணுங்கிறத காமிக்கிறதுக்காக அதையே பாவின்னு சொல்லுகின்றார். அழுக்காறு என ஒரு பாவி அப்படின்னு என்ன அர்த்தம், பாப்பச் செயல்களை தூண்டச் செய்யறதுன்னா, சாதாரண மனிதனை பாப்பியாக ஆக்கக்கூடிய பெருந்தன்மை உடையது அழுக்காறு. ஆனால் காமக்ரோத தஸ்கராகாங்கிற பகவத்கீதையில் காமமும் குரோதமும் மனிதனுடைய புத்தியை அபகரிக்கக்கூடிய திருடர்கள் அப்படிங்கிற திருடர்கள், மகா பாப்பி. அங்கே மகா பாப்பிங்கிற மகா பாப்மா சொல்கிறார். காம வெறுப்ப மகா பாப்பின்னு சொல்கிறார். அப்போ என்னது, அது இருக்கக்கூடிய மனிதனை பாப்பியாக ஆக்கக்கூடிய சக்தி உடையதுங்கிறதுனால அதுவே பாப்பியாக சொல்லப்படுகிறது. அதனால் இது வந்து உருவகம்னு பேர். ஹேத்து உருவக அணி இலக்கணத்தில் இருக்கிறது உருவகம். அந்த குணத்தை உடையவனையே, அந்த குணத்தை உடையவனாக சொல்லுதல் அப்படிங்கிறது அதோடைய சக்தியை காமிக்கிறதுக்காக. அதனால் இவனுடைய செல்வத்தை போக்கி அவனை நரகத்தில் தள்ளிவிடும். பொறாமைங்கிற தீய குணம். பாகிஸ்தான் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நரகலோகமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. அது அரசியல்வாதிகள் அவர்களுடைய தவறு, மக்கள் துன்பப்படுறாங்க. அங்கே இருக்க மக்கள் நல்லவர்கள் இருப்பாங்க. ஆனால் அரசியல்வாதிகளுடைய தவறான கொள்கையினால் அவர்களுடைய மதம் சார்ந்த கருத்துக்கள், அவர்களுடைய பேராசை, அவர்களுடைய வெறுப்புணர்வு, அதனால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களே துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இங்கே ஒரு இயற்கை விதி விலக்க சொல்லுகின்றார். பொதுவாக இதற்கு முந்தின அதிகாரங்களில் பார்த்தாக்கா
பொறாமை உடையவன், பொறாமைங்கிற இருக்கிறவனுடைய ஆக்கமானது அழிந்து போகும் என்பது இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுது. செவ்வியான்கிறது நடுநிலைமை இருக்கிறவன், ஒழுக்கமுடையவன், அவன் செல்வம் பெறுவான் என்று முந்தின அதிகாரங்களில் சொல்லப்பட்டது. நடுநிலையில் இருக்கிறவன் வறுமையை அடைய மாட்டான்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்னா, இப்போ நல்ல ஒழுக்கமானது ஒருவனுக்கு எல்லா விதமான நன்மையையும் கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ இது என்னது? இயற்கை விதி. யார் புண்ணியம் செய்திருக்கிறானோ, யார் நேர்மையாக நல்லவனாக இருக்கிறானோ, நடுவு நிலைமையோடு இருக்கிறானோ, தர்மமாக இருக்கிறானோ, அவன் செல்வத்தை அடைவான். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் உயிருக்குன்னு தெளிவாங்க அறநொழியிருத்தல்ல சொல்லிட்டேன். அப்போ செல்வம் இருக்கும்னா யார் தர்மமாக இருக்கிறானோ அவனிடத்தில் செல்வம் இருக்கும். யார் தர்மமாக இல்லையோ அந்த இடத்துல அவனுக்கு பாப்பமானது வந்து சேருங்கிறது தான் பொதுவான இயற்கை விதி. இதைத்தான் நம்ம வைத்து பார்க்குறோம். ஆனால் சமூகத்தில் பார்த்தா எப்படி இருக்குது? திருவள்ளுவர் காலத்துலேயே அது அப்படி தான் இருந்திருக்கு, எல்லா காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. செல்வமாக இருக்கிறவன் கஷ்டப்படுறதையும், அதாவது தர்மமாக இருக்கிறவன் கஷ்டப்படுறதையும், தர்மம் இல்லாமல் அக்கிரமம் அநியாயம் பண்ணுறவன் சுகமாக இருக்கிறதையும் சமூகத்தில் பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்கிற சாஸ்திரத்துக்கும் உங்கள் தர்மத்துக்கும் உங்கள் சட்டத்துக்கும் நடைமுறை உலகத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே, முரண்பாடாக இருக்கே அப்படின்னு பலர் நினைக்கிறார்கள். நல்லவனுக்கே அப்படி ஒரு சந்தேகம் வந்துடுது. அதனால் நாமளும் கொஞ்சம் லஞ்சம் வாங்கினா என்னன்னு நினைக்கிறான். அப்படி நிறைய பேர் இந்த உலகத்தை பார்த்து சமூகத்தை பார்த்து நல்லவனாக இருந்தால் பிழைக்க முடியாது அப்படின்னு மாறிக்கொள்ளுகிறார்கள். அதனால் நம்ம தர்ம தீபிகா குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுத்துருக்கோம். அதையே சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி உங்கள் கிளாஸுக்கு வர்றவங்கெல்லாம் தர்மவானா நல்லவனாக்கிட்டிங்கன்னா அவன் சமூகத்தில் பிழைக்க முடியாது சாமி, ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால் அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிறான்னு சொல்கிறேன், எங்கிட்டயே சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா நல்ல பண்புகளையும் சொல்லி கொடுத்து அவனை நல்லவனாரு, உண்மையாரு, நேர்மையாரு, ஏமாத்தாத, உழைச்சி சம்பாரின்னு சொன்னாக்கா சமூகத்தில் வாழ முடியாது சாமி, கொஞ்சமாவது கபடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்ச நாளைக்கு கிளாஸுக்கு அப்புறம் கிளாஸுக்கு வரதில்லை, பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரதில்லை. அவன் வர விரும்பினாலும் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி நல்லவனாயிருவான் போகிறவே அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு வரதை நிறுத்திடுறாங்க. குழந்தைகளை கிளாஸுக்கு அனுப்பிச்சி வைக்கிறத நிறுத்திடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்னென்னா சமூகம் அப்படித்தான் இருக்குது, எல்லாம் மொத்தமாக அப்படி போயிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அதனால் இதை நினச்சி பார்த்தா என்ன எப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் காலத்துலேயும் அது இருந்திருக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? பொறாமை உடையவனது செல்வமும் செம்மை உடையவனது வறுமையும் உண்டான விடத்து. பொறாமை இருக்கிறவனுக்கு வழக்கமாக செல்வம் இருக்கக்கூடாது, நல்லவனாக இருக்கிறவனுக்கு செல்வம் இருக்கணும். ஆனால் இது மாறி நடந்தால் பொறாமை இருக்கிறவன் செல்வத்தோடையும் நல்லவனாக இருக்கிறவன் சில வறுமையிலையும் இருந்தால் என்ன காரணம்னு பெரியோர்கள் யோசித்து பார்ப்பாங்களாம். யோசித்து பார்த்து என்ன காரணம்? அவன் செய்த பூர்வ ஜென்மத்தில் செய்த பழவினை தான் காரணம். இப்போ இவன் நல்லவனாக இருக்கிறான், எப்போதோ யாருக்கோ பொறாமைப்பட்டு இல்லை ஏதோ கெட்ட குணங்களோடு இருந்திருக்கிறான். அதனுடைய விளைவை இந்த நல்லவன் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் நல்லவனாக இருக்கிறதுனால துன்பப்படலை, ஏற்கனவே செய்த கெடுதலுடைய பலனால் துன்பப்படுகிறான். அதே மாதிரி இவன் கெட்டவனாக இருக்கிறதுனால இப்போ சுகமாக இல்லை, ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய பலன் வேலை செய்யுது, அதனால் சுகமாக இருக்கிறான். இப்போ இவன் கெட்டவனா பொறாமை முதலான குணம் இருக்கிறதனுடைய விளைவு எதிர்காலத்தில் வரும், அது எதிர்காலத்தில் வரும். அதனால் அப்படி விவேகம் இருப்பவர்கள் எண்ணுவர். அதனால் தன்னுடைய தன்மையை அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். கெட்டாலும் மேன்மக்களேனா. அதனால் கெடுதல் வருது, வறுமை வருது, துன்பம் வருகிறது என்பதற்காக தன்னுடைய குணங்களை இந்த சாஸ்திரம் அறிந்தவர்கள், தர்மம் அறிந்தவர்கள், தர்மத்தில் சாஸ்திரத்தில் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், ஸ்ரத்தை உடையவர்கள் எந்த காலத்திலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் இந்த குறளுடைய கருத்து. அடுத்து, அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அதனால் சமூகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இது விதி, இது தர்மம் அதர்மம். தர்மம் என்றைக்கும் புண்ணியத்தை தரும், செல்வத்தை கொடுக்கும்.
அதர்மம் என்றைக்கும் பாபத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்குங்கிற விதியில் என்றைக்கும் மாற்றம் இல்லை. அதனால் பொறாமைப்படுதலை செய்து பெரியவர் ஆனவரும் இல்லை. அகன்றாருங்கிறது செல்வமுடையவராக, அகன்ற தன்மை செல்வமுடைய தன்மையை அடைந்தவரும் இல்லை. பொறாமையில் இருக்கிறவன் பொறாமையினால் அவன் வளர்ந்தான் அப்படிங்கிறது இல்லை. பொறாமை கீழே தான் கொண்டு போகும், அதில் சந்தேகமே இல்லை. வேறு சில நல்ல குணங்கள் அல்லது ஏதோ ஒரு புண்ணியம் வேலை செய்கிறதுனால அவன் உயர்ந்து இருக்கிற மாதிரி செல்வமுடையவனாக இருக்கிற மாதிரி வளர்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் பொறாமையினால் அவன் வளர்தல் என்பது இல்லை. தீயவை தீய பயத்தலால்னா, தீயவை என்றைக்குமே நன்மையை செய்யாது, நன்மையை செய்யாதனால்தான் தீமை. தீமை கண்டிப்பாக தீமையைத்தான் செய்யும். ஆனால் அவனிடத்தில் வேறு சில நல்ல குணங்கள் இருக்கலாம், அந்த நல்ல குணங்களால் அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அப்படி வளர்ச்சி வரும். ஏன்னா அந்த நல்ல குணம் அதற்கான பலனை கொடுக்குமே, அதற்கான புண்ணியத்தை கொடுக்குமே. அதனால் அவனிடத்தில் சில நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அவன் கொஞ்ச நாள் காப்பாற்றப்படலாம். ஆனால் அவனுடைய தீய குணம், அவனுடைய பொறாமை குணம் அவனை கீழே கொண்டு சென்றுவிடும். அதனால் வளர்ச்சி அடைந்தவர், வளர்ந்தவர், செல்வம் அடைந்தவர் இல்லை. அஃது இல்லார் பெருக்கத்தில், அந்த பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல், பொறாமை இல்லாதவர்களுள் செல்வத்திலிருந்து நீங்கியவரும் இல்லை. அதனால் அஃது இல்லார்னா பொறாமை இல்லாதவர், பெருக்கத்தில்னா செல்வத்தில், தீர்ந்தார்னா அதிலிருந்து விலகிச் செல்லுதல் என்பதும் இல்லை. இப்போ பொறாமை இல்லாதவர்களுக்கு செல்வம் இருக்கும், பொறாமை இருப்பவர்கள் வறுமையை அடைவார்கள். இங்கே வறுமை செல்வம்ங்கிறது மன நிறைவு தான். செல்வம் என்பது சிந்தையில் நிறைவுனா, பொறாமை இல்லாதவன் எப்பொழுதும் மன நிறைவோடு இருப்பான். அதுவே சிறந்த செல்வம். பொறாமை இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் அமைதி நிம்மதிங்கிறது இருக்காது. துரியோதனனை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் மகாபாரதம் முழுக்க அதுதான். அவன் என்றைக்குமே நிம்மதியாக, அவங்க காட்டில் தூங்கினாலும் நிம்மதியாக தூங்கினாங்க பாண்டவர்கள். இவன் அவ்வளவு ராஜ்யம் இருந்தாலும் அவன் நிம்மதியாக ஒரு நாளும் தூங்கினது இல்லை. அதுதான் அந்த நிம்மதி இன்மைங்கிறது தான் வறுமை. நிறைவோடு இருக்கிறது, மனதில் நிறைவோடு இருக்கிறது என்பது தான் செல்வம். அது பொறாமை இல்லாதவர்களிடத்து இருக்கும். இவ்வாறு இந்த 10 குறள்கள், முதல் 2 குறள்களில் பொறாமை இன்மையினுடைய நன்மையை சொன்னார். பிறகு 3வது குறள்லேருந்து 8வது குறள் வரைக்கும் பொறாமை இருக்கிறதுனால வருகின்ற கேடு, செல்வம் போகும், வறுமை வரும், இப்பொழுது மட்டுமல்ல மறுபிறவியிலும் துன்பமானது வரும். இறுதி 2 குறளில் இரண்டையுமே ஒப்பிட்டு சொல்லி நிறைவு செய்திருக்கின்றார். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ஓம். பொறாமை உணர்வு நம்முடைய வெறுப்புகளை தூண்டிவிடுகின்றது, பகை உணர்வை தூண்டிவிடுகிறது. ஆகவே நாம் எதிர்வினை ஆற்றுகிறோம். அது நம்மை நம்முடைய தர்மத்திலிருந்து விலகி போக செய்கின்றது. அதனால் ஒரு மனிதன், ஒரு இல்லறத்தில் இருக்கிறவன் இந்த பொறாமை என்பதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். பிற பொறாமையினால் பிறருக்கு தீங்கு செய்து தர்மம் தவறலாம். அதனால் ஒருவன் அழுக்காராமை, அதனால் இந்த பொறையுடைமைக்கு பிறகு அழுக்காராமை அதிகாரமானது சொல்லப்படுகின்றது. இல்லை, அழுக்காறுனா பொறாமை. இது ஒரு பெயர், முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். அழுக்காராமைனா அழுக்காற்றை செய்யாமை. இந்த 10 குறள்களில் முதல் 2 குறள்கள் அழுக்காறு இல்லாமை, பொறாமை இன்மையினால் ஏற்படக்கூடிய நன்மையை, அதனுடைய சிறப்பை சொல்லுகின்றது, குணத்தை சொல்லுகின்றது. அழுக்காறு இன்மைங்கிறதுனால ஒருவனுக்கு நன்மையானது ஏற்படும். ஆகவே இந்த பொறாமை இன்மையை
ஒருவன் உயிரினும் மேலாக கருத வேண்டும். அப்போ தன்னுடைய மனதில் பொறாமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். முன்னாடி ஒழுக்கம் சொன்னார். ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற பொழுது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா உயிரை விட மேலானதாக கருதப்பட வேண்டியது ஒழுக்கம்னு சொன்னார். அந்த ஒழுக்கத்தை போலவே இந்த பொறாமை இன்மையையும் ஒருவன் உயிரினும் மேலாக கருத வேண்டும் என்று முதல் குறளில் சொல்லுகின்றார். இரண்டாவது குறளில் அதனுடைய உயர்வை சிறப்பை காட்டுவதற்காக மற்ற எல்லா செல்வங்களை விட சிறந்த செல்வம் இந்த பொறாமை இன்மை என்பதை காட்டுகின்றார். அதுக்கப்புறம் மூன்றாவது குறளிலிருந்து 8வது குறள் வரைக்கும் பொறாமை உடைமையினது குற்றம் சொல்லப்படுகின்றது. பொறாமை இருக்கிறதுனால ஒருவனுக்கு வருகின்ற கேடுகள் துன்பம் என்ன? முதல்ல தனக்குத்தானே அவன் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். பொறாமைப்படின் தனக்கே துன்பம் வருகின்றது. அதுக்கப்புறம் இம்மை மறுமை இரண்டிலும் ஒருவனுக்கு துன்பம் வரும். இந்த பிறவியில் இங்கே சுகமாக இருக்கிறதுக்கு தேவையான செல்வமானது அவனை விட்டு போய்விடும். அப்புறம் அவன் பாப்ப காரியங்களை பொறாமையினால் தூண்டப்பட்டு பிறருக்கு கெடுதல் செய்கின்ற பொழுது அதனால் பாப்பம் ஏற்பட்டு மறுமை இன்பத்தையும் இழக்கிறான். புண்ணியம் வராமல் போய்விடும் என்பதை சொல்லுகின்றார். அப்புறம் மற்ற எதிரிகள் ஒருவனுக்கு செய்கின்ற கேட்டை விட இந்த பொறாமை செய்கின்ற கேடு பெரியது என்று சொல்லுகின்றார். வறுமை வரும்னா செல்வம் போகும், வறுமை வரும். இவன் மட்டுமல்ல, இவனுடைய உற்றாரும் பொறாமையினால் கெட்டு போவார்கள். 7வது குறளில் சொல்கிறார், ஸ்ரீதேவி நீங்கி மூதேவி வருவாள்னா செல்வம் நீங்கும் வறுமை வருங்கிறத அப்படி சொல்லுகின்றார். 8வது குறளில் இம்மை செல்வத்தை கெடுத்து மறுமையில் நரகத்தில் தள்ளுங்கிறத வலியுறுத்தி சொல்லுகின்றார். 9, 10வது குறளில் செல்வம் வருவதற்கும் பொறாமை இல்லாததுனால ஒருவன் செல்வத்தை அடைவான், பொறாமை இருக்கிறதுனால வறுமையை அடைவான். அதனால் ஒருவன் ஒரு பிறவியில் செல்வத்தை அடைவதற்கும் அல்லது இருக்கின்ற செல்வத்தை இழந்து வறுமையை அடைவதற்கும் பொறாமை காரணமாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற ஒவ்வொரு குறளுக்கான பொருளை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் குறள், ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சம் அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சம் அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சம் அழுக்காறு இல்லாத இயல்பு ஒழுக்காரா கொள்க. ஒரு மனிதன் தன் நெஞ்சம் தன்னுடைய மனதில் அழுக்காறு இல்லாத இயல்பை, அழுக்காறு பொறாமை இல்லாத அந்த தன்மை, இயல்பு என்பது தன்னுடைய இயற்கையான மனிதனுக்குன்னு சிறப்பாக கிடைத்திருக்கக்கூடிய விவேகத்தினால் பொறாமையினால் வரக்கூடிய கேடுகளை அறிந்து அதை நீக்கி அழுக்காறு இல்லாத தன்மையை ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அழுக்காறு இன்மையை ஒழுக்காராக கொள்க. ஒழுக்காறுனா ஒழுக்கம் எப்படி உயிரினும் மேலாக கருதப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதை போல அழுக்காறு இல்லாத தன்மையையும் உயிரினும் மேலாக ஒருவன் கருத வேண்டும். இயல்புங்கிறது அறிவோடு கூடிய தன்மை. இயற்கையாக நம்ம இடத்துல பொறாமைங்கிற குணம் இருக்குது. அதே மாதிரி விவேகம் என்பதும் மனித பிறவிக்கு மனிதனுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த பொறாமையினால் தீய குணங்களால் வரக்கூடிய கேடுகளை அறிந்து ஒருவன் பொறாமையை நீக்கி கொள்ள வேண்டும். அதனால் ஒருவன் தன் மனதில் உள்ள பொறாமை எனும் அழுக்கினை அறிவினால் நீக்கி ஒழுக்கம் போல உயிரை விட மேலானதாக கருதி பொறாமை இல்லாமையை காப்பாற்ற வேண்டும். அதனால் பொறாமையை நீக்குதல், பொறாமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் சில சமயங்களில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை அறியாமல் பொறாமையானது வந்துவிடும். ஏன்னா ஒப்பீடுங்கிறது இருக்கிறது. ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு அதிசூக்ஷமாக நுண்ணிய உணர்வாக நம்மளுடைய மனதில் பொறாமை வரும். அப்படி பொறாமை வர்ற பொழுது நம்மை அறியாமலே நாம் சில செயல்களை செய்வோம்.
இல்லை, அது பொறாமையினால் செய்கிறோம். பொறாமையை நாம் விரும்பலை, பிறருக்கு கெடுதல் நினைக்கலை. ஆனால் நம்மை அறியாமலே இந்த பொறாமை குணங்கிறது உள்ளே இருந்து பிறருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோபத்தையோ வெறுப்பையோ காட்டுகின்ற ஒரு தூண்டுதலை செய்யும். கவனமாக இருக்கும். அப்புறம் யோசித்து பார்த்தா தான் தெரியும், நம்ம வழக்கமாக இப்படி யோசிக்க மாட்டோமே, பேச மாட்டோமே, செய்ய மாட்டோமே. ஏன் செய்கிறோம்னா பின்னாடி பொறாமைங்கிறது உட்காந்துருக்கும். முகம் சுளிக்கிறது கூட, வசதியாக இருக்க ஒரு ஆளை பார்த்து முகம் சுளிக்கிறது கூட பொறாமையினுடைய வெளிப்பாடு. அவன் நல்லா இருக்கானே, ஒரு சின்ன உணர்வு, அது கூட பொறாமையினால் வரக்கூடிய ஒன்று தான். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய வெறுப்புணர்வை, நம்மளுடைய அந்த பகைமை உணர்வை இந்த பொறாமையானது தூண்டிவிடும். ஆகவே ஒருவன் ரொம்ப கவனமாக அந்த விஷயத்தில் இருக்கணும். பிறரிடத்தில் நன்மை இருந்தால் அதை பார்த்து பாராட்டி பழகி கொள்ள வேண்டும். அது கடவுளுடைய அருளால், அவர்கள் செய்த புண்ணியத்தினால் அவர்களுக்கு அது கிடைத்திருக்கின்றது. அது இறைவனுடைய அனுகிரகம். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த பாராட்டுற குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த குறள். விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அஃதொப்பதில்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். அழுக்காற்றின் அண்மை பெறின் யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லை. விழுப்பேறு என்றால், பேருனா செல்வம்னு அர்த்தம். பேரு நமக்கு தெரியும், 16 பேரு இப்படியெல்லாம் சொல்கிறோம். பேருனா பெற்றிருக்கிறது. நம்ம இடத்துல நம்ம உடைமையாக எதை பெற்றிருக்கிறோமோ அதற்கு பேரு என்று பெயர். பேரு. விழுப்பம் அப்படின்னா உயர்வு, சிறப்பு, மேலானது என்பது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னு அங்கே விழுப்பம்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். விழுப்பம்னா மேன்மையை, உயர்வை, ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. அப்படி மேலான நமக்கு உயர்வை தரக்கூடிய செல்வங்கள் அனைத்துள்ளும் இந்த அழுக்காறு இன்மையைப் போல ஒன்று இல்லை. அதனால் அஃது ஒப்பது இல்லை. அழுக்காறு இன்மையைப் போல அதற்கு சமமான ஒரு உயர்வான செல்வத்தில் உயர்வான செல்வம், அந்த உயர்வான செல்வங்களிலும் அழுக்காறு இன்மையைப் போல ஒரு உயர்வான செல்வமானது இல்லை. அதனால் எப்பொழுதுனா யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பொறி. யார் மாட்டும்னாக்கா யாரிடத்திலும், யாரிடத்திலும்ங்கிற பொழுது இங்கே நம்ம உறவிடத்தில், நம்மை சார்ந்தவர்களிடத்தில் மட்டுமல்ல, எதிரிகள் இடத்திலும் அப்படிங்கிற அர்த்தம். எந்த ஒரு உயிரினிடத்திலும், யாரிடத்திலும் அழுக்காற்றின் அண்மை பெறின். அண்மைனா தூரம் அப்படின்னு அர்த்தம். விலகுதல் அண்மைங்கிறதுக்கு. அழுக்காற்றின் அண்மை பெறினா அழுக்கு, அந்த பொறாமை என்பதிலிருந்து ஒருவன் தூரமாக விலகி இருந்தால், பொறாமையை விலக்கினால், தூரமாக்கினால், அதைவிட சிறந்த செல்வமானது அவனுக்கு. செல்வம்னா அவனை அதைவிட சிறந்த நன்மையை தரத்தக்கது வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பொறாமையினால் என்ன ஆகுது, பொறாமை வர்ற பொழுதே மன அமைதி போயிடுது. அவ்வளோதான், மன அமைதி போய் விடுகிறது. அது முக்கியமாக இது இயல்பாக பெண்களுக்கு நிறையா இருக்குது. பெண்களுக்கு இயல்பாகவே இந்த ஒப்பிட்டு பார்க்கறது, பக்கத்து வீட்டு ஆள், ஏற்ற வீட்டு ஆள், மற்ற என்னெல்லாம் இருக்குது அதை ஒப்பிட்டு பார்க்கறது. அவங்க அதை வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, புடவை வாங்கிட்டாங்க, அந்த நகை வாங்கிட்டாங்க, நமக்கு அடுத்த அம்புஜத்தை பார்த்தேலானா. அது இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. பக்கத்து வீட்டை பார்க்கறது. நம்ம சாமிஜி சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் பாரத தேசத்தோட தேசிய நல்ல குணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது விருந்தோம்பல். இப்போ பாரத தேசத்தில் எந்த மூலைக்கு போனாலும் யாராக இருந்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். சாப்பாடோ தண்ணியோ என்றைக்கும் அதை இலவசமாக கொடுக்கறதுக்கு நல்ல மனசு இருக்குது. அது எதிரியாக இருந்தாலும் கூட அவன் துன்பத்தில் அவனுக்கு பசினாக்க உணவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. பாரத தேசம் முழுக்க இந்த அன்னதானம்ங்கிறது
எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கூட தன்னால் முடிஞ்சதை அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்கறது, விருந்தோம்பல், விருந்தினர்னு யார் வந்தாலும் அவர்களுக்கு தேவையானது செய்து கொடுக்கறதுங்கிறது இயல்பாகவே நம்மள்கிட்ட தனக்கு இல்லைனாலும் அடுத்தவர்கள் நம்மை தேடி ஒருத்தர் வந்தால் அவர்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறதுங்கிறது பாரத தேசம் முழுக்கவே இருக்குது. நம்மளுடைய தேசிய நல்ல குணம் விருந்தோம்பல்னா. அதே மாதிரி தேசிய கெட்ட குணம் என்னன்னா பொறாமைனா. இந்த பாரத தேசம் முழுக்க எல்லா ராஜாக்களில் பார்த்தாக்க அந்நியர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு இடம் கொடுத்தது யார்? நம்ம ஆளு தான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையினால தான் அவர்கள் உள்ளே வந்திருக்கு. நமக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தால் அது வேறு. அந்த ஒற்றுமை இன்மை காரணம் பொறாமைனால். அதுதான் நம்முடைய தேசிய கெட்ட குணம்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த பொறாமையானது நம்மளுடைய மன அமைதியை, நிறைவை கெடுத்து விடுகிறது. நம்ம இடத்துல என்ன இருக்கோ அது போதுங்கிற எண்ணம் இருந்தால் அமைதி இருக்கும், நிறைவு இருக்கும். ஆனால் அந்த போதுங்கிற எண்ணத்தை கெடுக்கிறது எதுனா பக்கத்து வீட்டை பார்க்கறதா, ஈத்த வீட்டை மற்றவர்கள்ட்ட இருக்கிறத பார்க்கறது தான். அவன் 2 கார் வச்சுருக்கிறான், 3 வீடு வச்சுருக்கிறான், நம்ம இடத்துல ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது. அதனால் இந்த பொறாமையிலிருந்து ஒருவன் விலகி இருந்தால், தூரமாக இருந்தால் அதை விட சிறந்த செல்வம் இல்லை. செல்வத்தினால் என்ன ஒரு அமைதி, நிறைவு அவனுக்கு கிடைக்கின்றதோ, பொறாமை இன்மையினாலேயே ஒருவன் அந்த அமைதியை, நிறைவை அடைந்து விடுகிறான். ரொம்ப எளிமையாக அப்படி கிராமத்தில் பார்க்குறோம் பலர். ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவனுக்கு அன்றைக்கி வேலைக்கு போவா, என்ன வருதோ கஞ்சியோ கூட சாப்பிட்டுட்டு அமைதியாக இருப்பார்கள். இந்த கல்வி மற்றும் இந்த டிவி விளம்பரம் இதோட வேலையே என்னென்னா பொறாமையை தூண்டி விடுறது தான். அதுதான் பண்ணுறான். அப்படித்தான் நம்மளை மனசை கெடுத்தான். இயல்பாக என்ன இருக்கோ அதில் அமைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கல்வியை கொடுத்து, படிப்பை கொடுத்து, புத்தி சக்தி இதை பண்ணாத பாரு, அங்கே அது இப்படி இருக்குது, அந்த நாடு அவ்வளோ வளர்ந்துருக்கு, இந்த நாடு அவ்வளோ வளர்ந்துருக்கு, அவன் காரு பங்களா வசதியோடு இருக்கிறான், நீ இன்னும் மாட்டு வண்டியிலேயே போயிட்டுருக்கிறியே, இன்னும் காட்டு மிராண்டியாகவே இருக்கேன்னா. காட்டு மிராண்டியாக இருக்கிற வரைக்கும் அமைதியாக தான் நல்லா தான் இருந்தான். பசிச்சா வேட்டையாடுவான், சாப்பிடுவான், சந்தோஷமாக தான் இருந்தான். அப்போ இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் நம்ம தூண்டிவிட்டு பலவிதமான அந்த பொருள் வியாபாரத்துக்காக தூண்டிவிட்டு நம்மளை வாங்க வைக்கிறான், கன்சியூமர் ஆக்கினான். கன்சியூமர் ஆக்கிற பொழுது அதுதான் நம்மளுடைய மன அமைதி கெடுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நல்லா இயல்பாகவே நம்ம இருக்கிறதுல நிறைவாக இருக்கிறது போதும்னு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு விதத்தில் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குங்கிறது ஒன்று. இருக்கிறது போதும்னா புதுசாக தேட மாட்டோமே, புதுசாக தேடினா தான் வளர்ச்சி வரும். இருக்கிறது 10 ரூபா வருதுன்னா அதுக்குள்ளேயே நான் சமாளிக்க முடியும்னா அமைதியாக இருக்க முடியும். ஆனால் வளர்ச்சிங்கிறது வராது. வளர்ச்சினாக்கா அதற்கு உழைக்கணும். அப்போ உழைக்கணும்னாக்கா ஒரு நிறைவின்மை இருக்கணும். அதனால் மனசில் நிறைவின்மையை தூண்டிவிடணும். தூண்டிவிட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி வரணும். ஆனால் நம்ம பெரியவர்கள் அப்படி யோசிக்கலை. இப்போ மற்ற கலாச்சாரத்திலிருந்து வந்தது தான் அது. நம்மளுடைய பெரியோர்கள் நிறையா பணம் சம்பாதி, அது தர்மத்துக்கு பயன்படுத்துன்னு சொன்னாங்க. உனக்கு தேவையானதை ஒரு குறைவாக வைத்து கொண்டு மற்ற பணம் சம்பாதிக்க வேணான்னோ உழைக்க வேணான்னோ சொல்லலை. திருக்குறளே பின்னாடி பொருட்பாலில் அதெல்லாம் சொல்ல போகிறார். பொருளோட முக்கியத்துவம், ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, உழைப்பு, முயற்சியை பற்றியெல்லாம் சொல்ல போகிறார். நிறையா செல்வத்தை சம்பாதிங்கன்னு சொல்லிடுறார். ஆனால் அதை தர்மத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. உன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு பொருளை ஈட்டி அதை பிறருக்கு, தர்மத்துக்கு, சமூக நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இந்த பொறாமை தான் நம்மளுடைய மன அமைதியை கெடுக்கின்றது. அதனால் பிறரை பார்க்காம, பிறரை ஒப்பிடாமல் நம்மளுடைய அறிவு, சக்தி, திறமைக்கு ஏற்றாற் போல் நம்ம உழைத்து கொண்டு போகலாம். அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் பொறாமைங்கிறது போட்டி என்பது வேறு, பொறாமை என்பது வேறு. போட்டி மனப்பான்மை இருக்கலாம். பள்ளி மாணவர்கள் படிக்கிறார்கள், அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னாக்கா அவனை மாதிரி நம்மளும் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடினமாக உழைக்கிறதுக்கு போட்டியாக பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். போட்டிங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம். நானும் முதல்ல வரணும், அவன் முதல்ல வரானா அடுத்த பரீட்சையில் நான் முதலாவதாக வரணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு அதற்காக கடுமையாக உழைக்கிறதுங்கிறது நேர்மறையானது. ஆனால் அவன் படிக்கிறான், அவன் மேலே வர்றான், நான் வர முடியலேன்னா அப்போ அவனை கெடுக்கிறதுக்கு எதையாவது பண்ணுறதுன்னா, அவனை பற்றி ஏதாவது போட்டு கொடுக்கறது, இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவனை புஸ்தகத்தை எடுத்து ஒழுகி வைக்க, இல்லை ஸ்கூல் பசங்க பண்ணுறான், இல்லை அதே தான் வளர்ந்த பிறகு பண்ணுறோம்.
அடுத்தவனுடைய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு, அவனுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது செய்வான். இல்லை அதே மாதிரி ஒரு போலி ப்ராடக்டை அவன் தயாரித்து விடுவான், அந்த கம்பெனி அழியணுங்கிறதுக்காக. இவன் அதற்கு சமமாக இவன் ஒரு நல்ல அதே மாதிரியால் அதை விட சிறப்பாகவோ ஒரு பொருளை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்தால் தானே அது போட்டியில் நல்ல விதமாக வரும். ஆனால் அப்படி இல்லாமல் அதை கெடுக்கிறதுக்காக பண்ணுற வேலைங்கிறது இருக்கின்றது. அதுதான் பொறாமையினால் வரக்கூடியது. அது இல்லை என்றால் அதை விட சிறந்த செல்வம், நம்ம மன அமைதி நிறைவாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அதை விட சிறந்த செல்வம் இல்லை. இந்த ரெண்டுலேயும் முதல் 2 பாட்டில் பொறாமையினுடைய சிறப்பை, பொறாமை இன்மையினுடைய உயர்வை சொல்லி இருக்கின்றார். அது ஒரு நல்ல குணம், அதை விட சிறந்த செல்வம் இல்லை, அதை உயிரினும் மேலாக ஒருவன் காக்க வேண்டும். அதுக்கப்புறம் 8வது, இந்த 3வது குறள்லேருந்து 8வது குறள் வரைக்கும் அதனால் வருகின்ற தீமையை, துன்பத்தை, கேட்டினை, குற்றத்தை சொல்லுகின்றார். அரணாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அரணாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான், அரணாக்கம் வேண்டாதான் என்பான். யார் தனக்கு அறமும் ஆக்கமும் வேண்டாம் என்று நினைக்கின்றானோ, அறம்ங்கிறது புண்ணியம், புண்ணியம் ஆக்கம் என்பது செல்வம், ஆக்கம்ங்கிறது செல்வம், ஆக்கி தருவது செல்வம், ஆக்கி வருவது ஆக்கம். அதனால் இந்த பிறவியில் சுகமாக இருக்கிறதுக்கு நமக்கு ஆக்கம், செல்வம், பணம் என்பது வேண்டும். அப்புறம் மறுபிறவிகளில் சுகமாக இருப்பதற்கு புண்ணியம் என்பது வேண்டும். இந்த புண்ணியமும் செல்வமும் எனக்கு வேண்டாம்னு எவன் நினைக்கிறானோ அவன் பிறருடைய செல்வத்தை பொறாமை கொள்வான். அதை தாங்கி கொள்ள முடியாமல் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அழுக்கறுப்பான்னா அழுக்காரை உடையவனாக இருப்பான், பொறாமை உடையவனாக இருப்பான். எவன் பிறருடைய செல்வத்தை, பிறருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமை உடையவனாக இருக்கிறானோ அப்போ அவன் என்ன பண்ணுறான், எனக்கு புண்ணியமும் செல்வமும் வேண்டான்னு நினைக்கிறான்னா அப்படி சொல்கிற. என்னோட மறுமைக்கு புண்ணியமும் இம்மைக்கு செல்வமும் தனக்கு வேண்டாம் என்று சொல்லப்படுவோர் யாருன்னா பிறர் செல்வத்தை பார்த்து பொறாமை கொள்பவர். ஏன்னா அந்த பொறாமையினால் இவனுடைய செல்வமானது போய்விடும். பின்னாடி சொல்ல போகிறார், ரொம்ப பயங்கரமாக சொல்ல போகிறார். அதனால் இவனுடைய செல்வமானது போய்விடும். அது மட்டுமல்ல, பொறாமையினால் இவன் பிறருக்கு கெடுதலை தருகின்ற செயலை செய்வான். அதனால் பாப்பமானது ஏற்படும். ஆகவே அதனால் துன்பத்தை அடைவான். அதனால் மறுபிறவியில் நரகத்தை அடைவார். தீயுளி உய்த்து விடும்னு அதையும் சொல்ல போகிறார். நரகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்ல போகிறார். புண்ணியம் வராது என்பது இங்கே விஷயம். இதற்கு நமக்கு மகாபாரதம் தான். துரியோதனன் முதலானவர்களுடைய பொறாமை தான் அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. முந்தின அதிகாரம் முன்னாடி பிறனில் விளையாமைன்னு சொன்னார். அதற்கு ராமாயணம் கதை. பிறனில் விளையாமை தான் முழுக்க ராமாயணம். பிறனுடைய மனைவியை விரும்புறதுனால ராவணன் அழிந்தான் என்பது தான் கதை. பெண்ணாசையினால் அழிந்தான் என்பது தான் ராமாயண கதை. மற்ற எல்லா செல்வங்களும் இருந்தது, வீரம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு தீய பண்பு, பிறர் மனைவியை விரும்பினது. அதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது ராமாயணம். இங்கே மகாபாரதம் என்னது, 2 பேர்ட்டையும் செல்வம் இருக்குது. துரியோதனிடத்துலேயும் செல்வம் இருக்குது, பாண்டவர்களிடத்துலேயும் செல்வம் இருக்குது. 2 பேரும் உறவினர்கள் தான். ஆனால் பாண்டவர்களுடைய புகழை, பாண்டவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொறாமைங்கிறது தான். இவனுக்கு ஒன்றும் குறையில்லை, இவனும் பிச்சை எடுத்துகிட்டு இல்லை. இவனுக்கு ராஜ்யம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கள் நல்லா இருக்கிறது. ஏன்னா இவனிடத்தில் இயல்பாக கெட்ட குணங்கள் இருக்குது, நல்ல குணங்களை அவன் வளர்த்து கொள்ளவில்லை. அப்போ அவர்களுக்கு மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக போகிறார்கள். அவர்களுக்கு புகழ் எல்லாம் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லா வசதியை பார்த்து பொறாமையினாலேயே அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு இவன் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்றான். அதனால் சூதாட்டம் விளையாடி அவர்களுடைய ராஜ்யத்தை பறிச்சாச்சு, செல்வத்தெல்லாம் பறிச்சாச்சு, காட்டுக்கும் போயிட்டான். ஆனால் காட்டில் போய் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து ஒரு படை எடுத்துகிட்டு போகிறான் பார்க்குறோம்.
அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. அவன் பொறாமையினால் அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறித்த பிறகும் இவனால் அமைதியாக இருக்க முடியல. இருக்கிற செல்வத்தை வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்க முடியல. அவன் காட்டில் என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு படை எடுத்துகிட்டு போய் அப்புறம் அதுலேயும் அவர்கள் திரும்ப பாண்டவர்கள் தான் வந்து உதவி பண்ணி இவர்களை காப்பாற்றுறான். அந்த கதையெல்லாம் மகாபாரதத்தில் பார்க்குறோம். அப்போ தனக்கு தன்னிடத்தில் புண்ணியமும் இல்லை, அவன் நல்ல வாழ்க்கை வசதி இருந்தும் அதை அமைதியாக சந்தோஷமாக வாழ முடியவில்லை. உறவுகளுக்குள்ளேயே பகையை ஏற்படுத்தி கொண்டு அதனால் அவர்களுக்கு கெடுதல் பண்ணி கடைசியில் மரணத்திற்கு பிறகு நரகலோகத்திற்கு செல்லுகிறார்கள், நரகத்துக்கு செல்லுகிறார்கள் துரியோதனாதிகள் பார்க்கிறோம். ஆனால் தனக்குத்தானே கெடுதலை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். முக்கியமாக இந்த இன்பம் என்பது இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இதை வேண்டாம், இது எப்படி சொல்கிறாருன்னா, இதை வேண்டான்னு யார் நினைக்கிறானோ அவன் பொறாமையை வச்சுக்கட்டும்னா. பொறாமை, எனக்கு இப்போ செல்வம் வேண்டாம், நான் இந்த பிறவிலையோ மறுபிறவிலையோ சுகமாக இருக்க விரும்பவில்லை. அப்படியா, சரி, அப்படின்னா பொறாமை குணத்தை நல்லா வளர்த்து கொள்ளுனா, வளர்த்து கொண்டா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறள். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்காற்றின் அல்லவை செய்யார். இழுக்கு ஆற்றினா இழுக்கத்தை செய்தால், பொறாமை இழுக்காற்றினா பிறரு இழுக்கம் பிறருக்கு